بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. Wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்லவரின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தௌஹீத்வாதிகள் யார், தௌஹீதுடைய எழுச்சியால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து பேசுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். தௌஹீத்வாதிக்கு இலக்கணம் சொல்வதாக இருந்தால் அதற்கான இலக்கணம் மிக மிக எளிமையானது. அதைவிட கூடுதலாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிஜமாக ஏகத்துவத்திற்கு நாம் சொல்லக்கூடிய இலக்கணங்களும், ஏகத்துவவாதி என்று நாம் யாரையெல்லாம் சொல்கிறோமோ அதற்கான இலக்கணங்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தாலும் விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சில நபர்களை தவிர பெரும்பான்மையாக எல்லா முஸ்லிம்களாலும் ஏற்கப்படுகிற இலக்கணம் தான் அது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுதான். இதை ஏற்றுக்கொண்டவர்கள், இதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் ஏகத்துவவாதிகள், அவர்கள் தௌஹீத்வாதிகள். ஏன்னா ஏகத்துவ கலிமாங்கிறதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அதுல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கோட்பாட்டை ஏற்க மறுக்கிறவர்களோ அல்லது இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கிறது என்று யாரேனும் சொன்னால் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தாலே புறக்கணிக்கப்படுகிறவர்களாக தான் இருப்பார்கள். இதுலேயே டவுட் வந்துருச்சுன்னா நீ எப்படிப்பா முஸ்லீமா இருப்ப, இது எல்லாருமே கேட்பாங்க. படித்தவர்களும் கேட்பார்கள். இஸ்லாமிய சமூகத்தை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய அதிகபட்ச அறிவு ஞானம் இல்லாத பாமரர்களாக இருக்கிற மக்களும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று யாரேனும் சொன்னால் அவர்களை பார்த்து நீ முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்று அனைத்து முஸ்லிம்களுமே புறக்கணிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அதனால தௌஹீத்வாதி யார் என்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறவர், அதை நம்புகிறவர், அதில் உண்மையாக இருக்கிறவர், இது யாரெல்லாம் இதில் இருக்கிறார்களோ இவர்கள் எல்லோரும் தௌஹீத்வாதிகள் தான். அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சொல்லலாம். இயக்கத்தை வச்சு எல்லாம் தௌஹீத்வாதிக்கு இலக்கணம் சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கு பல பேர் நம்ம அமைப்புல இருக்கிற சில பேர் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்துல ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. அந்த அமைப்பை மையமாக வைத்து மட்டுமே இலக்கணம் சொல்லுவது. அமைப்பு ரீதியாக தௌஹீத்வாதிக்கான இலக்கணம்னு கேட்டா அது அமைப்பு ரீதியாக அவங்களை கட்டமைத்து அதை அவங்க தான் தௌஹீத்வாதி, இந்த அமைப்புல இல்லாதவங்க தௌஹீத்வாதி இல்லை என்று நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் நம்முடைய சகோதரர்களில் ஒரு சிலரை சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்வதாக இருந்தால் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்கிறவர்களும், இதை நம்புகிறவர்களும், இதை நடைமுறைப்படுத்துகிறவர்களும் அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த இயக்கத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பெயரை தங்களுக்காக சூட்டிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் மார்க்கத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் பார்வையில் தௌஹீத்வாதிகளாகத்தான் கருதப்படுவார்கள் என்பதுல யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதை நாம கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்குறோம் அப்படின்னு
எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறதோ அல்லது அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவதோ தௌஹீத்வாதிக்கான முழுமையான இலக்கணம் இல்லை. சொல்லுகிற அந்த சொல்லில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அதுக்கான முக்கியமான அம்சம். இதுலதான் பல பேர் போட்டு விட்டுறாங்க. 100 பேர் 100 முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல 198 பேர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏத்துக்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதில் உண்மையாளர்களாக அதை 100% புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய மக்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் நிஜமாக தௌஹீத்வாதிகளாக அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னைக்கு நாம அதை சொல்லக்கூடிய நாம அதுல கரெக்டா இருக்கிறோமா? இதுதான் தௌஹீத்வாதிக்கான இலக்கணம் என்று சொல்லக்கூடிய நாம அதுல 100% கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்பதை எல்லாம் பரிசீலனை செய்து அதிலே நம்மை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பினை தேர்வு செய்து நாம பேச இருக்கிறோம். முதல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கான இலக்கணம் என்ன, அது என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் சாதாரணமா எல்லாருமே அதுக்கு அர்த்தம் சொல்லிடுவோம். அதுக்கு அர்த்தம் தெரியாத யாருமே இருக்க முடியாது. பெரும்பாலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இது மக்தபு மதரசாவிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அலிஃப் பா தா படிக்க போயிருப்போம்ல 10 வயசு 12 வயசுல மதரசாக்களே நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதும் முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்பதும் இதற்கான பொருள் என்று விளங்கி இருக்கிறோம். இது இதற்கான நேரடி பொருள் தான். ஆனால் இதற்குள்ளே இருக்கிற செய்தி என்ன, இது உள்ள என்னென்ன தத்துவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது மாத கணக்கில் வருட கணக்கில் விளக்க வேண்டிய தகவல்கள் அதற்குள்ளே இருக்கிறது. ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தையில தௌஹீதுக்கான இலக்கணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இதுக்கான விளக்கம் தான் ஒட்டுமொத்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையின் இதற்கான விளக்கம் தான். இதற்கான விளக்கம் தான் திருமறை குர்ஆன் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் அனைத்தும் இதற்கான விளக்கம் தான். அல்ஹம்து சூராவில் ஆரம்பிச்சு குல் ரப்பின் நாஸ் வரைக்கும் நாம படித்தால் அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ இவை அனைத்துமே லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தான். அதுல பல அம்சங்கள் தனித்தனி பிரிவுகளாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப ஷார்ட்டா ஒரு இலக்கணத்தை நாம சொல்றதாக இருந்தால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் சட்டம் இயற்றுகிற அதிகாரம். சட்டம் ஒரு மனிதன் 100% கட்டுப்பட்டு நடப்பதற்குரிய அந்த கட்டளை இடுகிற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது மாதிரி 100 செய்திகள், லட்சம் செய்திகள் அதற்குள்ளே இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்றொடர் சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான தகவல்களில் செய்திகளில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், எதை எதை உண்ண வேண்டும், எதை எதை உண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளையிடக்கூடிய ரைட்ஸ் ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது இந்த கலிமாவுடைய ஒரு அர்த்தம். அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் சட்டம் போட ரைட்ஸ் இருக்கிறது. இப்ப நம்ம அறிவை கொண்டு யோசித்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சொல்லிடுச்சு. நம்ம அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் அறிவும் அதைத்தான் சொல்கிறது. உலகத்துல மனிதர்களாகிய நாம வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம எதை ஃபாலோ பண்ணி போனால் சரியாக இருக்கும், எதுல இந்த உலகத்துல வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி அல்லது மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதாக இருந்தாலும் சரி, இந்த 2 வெற்றிக்கும் சரியான வழியை காட்டக்கூடிய மனிதர் யார் இருக்கிறார்? உலகத்துல அப்படி ஒரு மனிதரை நீங்க காட்டுங்க பார்க்கலாம். பல பேர் கை காட்டுவாங்க. ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க தங்களுடைய அரசியல் தலைவர்களை கை காட்டுவாங்க. எங்க தலைவர் ஒரு பெரிய ஜீனியஸ், அவரு பயங்கரமான அறிவாளி, அவர் போற ரூட்ல நம்ம போனோம்னா நமக்கு பெரிய நன்மைகள் கிடைத்து விடும் என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் உலகத்தில் இருக்கிறாரா? அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எப்படிப்பட்ட பெரிய அறிவாளிகளை நீங்கள் கொண்டு வந்து காட்டினாலும் சரி, அவர் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த விஷயத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அறிவு படைத்தவராக இருக்கலாம். எல்லா விஷயத்திலும் வழிகாட்டக்கூடிய அறிவு படைத்தவர் யார் இருக்கிறார்? அப்படி யாரையுமே காட்ட முடியாது. நான் வந்து தொழில் செய்ய போறேன், வியாபாரம் செய்ய போறேன் என்றால் வியாபாரத்துல ஒரு பெரிய தலைவரை காட்டி இவர் தான் வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கிறாரு, பெரிய பிசினஸ் மேக்னட் இவருக்கு தெரியாத வியாபார நுணுக்கங்களே கிடையாது, அவர் போற ரூட்ல நீனும் போனா நீனும் பெரிய வியாபாரி ஆயிடலாம், பல லட்சங்களை சம்பாதிச்சிடலாம் என்று ஒருத்தரை காட்டுறாங்கன்னு
வச்சுக்குவோம். அந்த வியாபார விஷயத்தில் மட்டும்தான் அவரை நான் தலைவனாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, அவர் இடுகிற கட்டளைகளுக்கு கட்டுப்பட முடியுமே தவிர, அதே வியாபாரத்துல தலைவராக இருக்கிறவரிடத்தில் விவசாயத்துல நான் எப்படி செய்ய முடியும் கேள்வி கேட்டு பதில் கேட்டு பாருங்க. எந்த தலைவனாலும் காட்டையல, நான் பரப்புல இருந்து வியாபாரம் தான் செஞ்சிருக்கிறேன், விவசாயத்தை பத்தி தெரியாது, எத்தனாம் தேதி நாத்து நடணும் அது தெரியாது, எத்தனை நாளைக்கு பிறகு நாத்தை எடுத்து பிடிங்கி கொண்டு போய் வயல்ல நடணும் அது தெரியாது, என்ன உரத்தை போட்டா நல்ல விளையும் அது தெரியாது, எவ்வளவு நாள் பாதுகாக்கணும் அது தெரியாது, என்னைக்கு அறுவடை பண்ணணும் எதுவும் தெரியாது. அதை பத்தி எல்லாம் கேட்காத, அறுவடை எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கடையில நெல்லையும் அரிசியும் கொண்டு வச்சிருப்பான, அந்த அரிசியை விற்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லி தர்றேன். எனக்கு அறுவடை பண்ற வித்தனை கேட்ட சொல்ல தெரியாது. அவரிடத்துல இதற்கான வழிகாட்டுதல் இருக்காது. ஒரு ஆன்மீக தலைவர் இருக்கிறார், அவர் ஆன்மீக ரீதியாக வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் கூட அவருக்கு அரசியல் வழிகாட்டுதல் எவரால் காட்ட முடியுமா? இப்படி உலகத்தில் எந்த ஒரு வழிகாட்டக்கூடிய தகுதி படைத்த மனிதன் இருக்கிறார் என்று நாம் நம்பினாலும், அவர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை துறைகளுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் உலகில் எழுகிற அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்து சரியான வழியினை காட்டக்கூடிய அறிவு படைத்தவராக அரசியல் தலைவர் கிடையாது, ஆன்மீக தலைவர் கிடையாது, தனித்தனி துறைகளுக்கான தலைவர்கள் கிடையாது. அப்படியானால் அதற்கான முழு தகுதியும் நம்மை படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நான் காட்ட வழியில போ, நான் தான் உனக்கு வழிகாட்டுறதுக்கு தகுதியான ஆள். ஏன்னு கேட்டா, மனிதர்களாய் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு குறைந்தபட்ச அறிவு தான், தீர்க்கமான அறிவு வழங்கப்படவே இல்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் முக்காலத்தை பறிந்த அறிவாளியா இருக்க முடியாது. நேற்றைக்கு என்ன இந்த விஷயத்தில் நேற்றைக்கு என்ன நடந்தது அதை பற்றி அவருக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் அதை பற்றி தெரியாது. நிகழ்காலத்தில் நடப்பதை மட்டும்தான் அவரால் கணித்து சொல்ல முடியுமே தவிர, எதிர்காலத்தையோ கடந்த காலத்தையோ தீர்க்கமாக சிந்தித்து வழிகாட்டக்கூடிய அறிவு படைத்தவராக உலகத்தில் எந்த மனிதனையும் நான் படைக்கவில்லை. எனவே அனைத்தையும் அறிந்திருக்கிற, எங்க போனா என்ன பிரச்சனை வரும் என்பதை எல்லாம் தீர்க்கமாக தெரிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்வாகிய நான் மட்டும்தான் உங்களுக்கான வழியினை சொல்லுவேன். நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வழியும் நான் காட்டுகிற வழியாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், உலகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான கடமைகளை கட்டளைகளை வழங்கி இருக்கிறான். நமக்கு தெரியும், எத்தனையோ நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறான். முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பல சட்டங்களை அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கு மாற்றி இருக்கிறான். முன்னால் உள்ளவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை பின்னால் உள்ளவர்களுக்கு தடுத்திருக்கிறான். இப்படி ஏராளமான கோடிக்கணக்கான கட்டளைகளும் சட்ட திட்டங்களும் இறைவனின் புறத்திலிருந்து உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திலும் முதலாக உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் கட்டளை என்ன? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் கட்டளை அப்பதான் போடுறான். மனித குலத்தை படைச்சதுக்கு பிறகு, பூமியில வாழ வச்சதுக்கு பிறகு இறைவன் விடக்கூடிய முதல் கட்டளை எது? முதல் கட்டளை தொழுகையை பற்றி கிடையாது, முதல் கட்டளை நோன்பை பற்றி கிடையாது, முதல் கட்டளை உலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வேறு எந்த ஒழுங்குகளை பற்றி எதுவும் கிடையாது. அந்த முதல் கட்டளையை குர்ஆன் சொல்கிறது. என்ன சொல்கிறது? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆதத்தை பார்த்து சொல்கிறான், இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் பூமிக்கு இறங்கி விடுங்கள். ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் நீங்கள் பூமிக்கு இறங்கி செல்லுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும், என்னுடைய வழியினை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் எதற்கும் அச்சப்படவும் மாட்டார். முதல்ல உலகத்துக்கு அல்லாஹ் சொன்ன ஃபர்ஸ்ட் கட்டளை, உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் இருக்கும்போது இன்னொரு கட்டளை போட்டிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்து பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது உலகத்துக்கு வந்த பிறகு போடப்பட்ட கட்டளை இல்லை. முதலாக உலகில் மனிதன் வாழ ஆரம்பிக்க துவங்கிய முதல் நிமிடத்தில் இறைவனின் புறத்திலிருந்து வந்திருந்த கட்டளை, நீங்கள் நான் காட்டுகிற வழியில் நடக்க வேண்டும், உங்களுக்கு நான் தான் வழிகாட்டுவேன், என்னை தவிர வழிகாட்டி உங்களுக்கு யாரும் இல்லை என்ற கட்டளை தான் அல்லாஹ்வால் உலகத்துக்கு அருளப்படுகிறது. அதுல இன்னொரு செய்தியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப உலகத்துல உலகத்துல உள்ள பெரிய அறிவாளி என்று சொல்லி யாரு காட்டக்கூடிய வழியிலேயாவது நாம நடக்கலாம் என்று முடிவெடுத்தால் அதற்கு அதிகபட்ச தகுதி படைத்த பெரிய அறிவாளி சொல்றதா இருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். அவங்களுக்கு ஈக்குவலான அறிவாளி உலகத்துல யாருமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானே அவ்வளவு அதிகபட்ச அறிவை அல்லாஹ் ரசூல்
பொருட்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்று தந்தான். எல்லாத்த பத்தி கற்றுக் கொடுக்கப்பட்ட மனிதர் அவர் ஒருத்தர் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட எல்லாம் தெரியாது. அவங்க காலத்துல என்ன பயன்படுத்துறாங்களோ அதான் தெரியும். என்ன அல்லாஹ் சொல்லி தந்தானோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல தான் சொல்லி கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்த உலகத்தை பத்தி, உலகத்தில் உள்ள பொருட்களை பத்தி, அதனுடைய பயன்பாடுகளை பத்தி, அதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி நபிகள் நாயகத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தானா? எல்லாம் சொல்லி கொடுக்கப்படல. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, அதை மட்டும் சொல்லி கொடுத்து விட்டு அதை அப்படித்து கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் உலகத்தின் எல்லா பொருட்களை பற்றிய அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுத் தந்தான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப அறிவாளி என்று சொல்வதாக இருந்தால், அறிவை கொண்டு ஒரு மனிதரை பின்பற்றலாம் என்று சொல்வதாக இருந்தால், அதற்கு அதிகபட்ச தகுதி படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அதுவே உங்களுக்கு பெரிய அறிவு இருக்கலாம், உங்களுடைய அறிவை கொண்டு நேர்வழி நீங்க கண்டுபிடித்து விட முடியாது. நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அறிவு என்னிடமிருந்து வரும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை தவிர நீங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய விஷயம் வேறு எங்கிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று முதல் மனிதருக்கு அருளப்பட்ட சட்டமே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், கட்டளை போடக்கூடிய அதிகாரம், மனிதர்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இதுதான் உலகத்திற்கு சொல்லப்பட்ட செய்தி. இப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த செய்தியை 100% கண்டுபடுறோமா? இந்த விஷயத்துல நான் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யணும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறான், அவன் கட்டளை மட்டும்தான் கட்டுப்படுவேன், அவனை தவிர வேறு யாருடைய கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? ஏகத்துவாதி என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு யார் நினைத்தாலும் அவங்க இதை செஞ்சாதான் தௌஹீத்வாதியாக இருக்க முடியும். இதை செய்யாம அவர் தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டார், டிஎன்டிஏ உறுப்பினர் கார்டு இருக்கிற ஒரு தௌஹீத்வாதியாக வேற உங்க பேச்சு வழக்கில் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், நம்ம ஜமாத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பேச்சு வழக்குக்கு சொல்லாமே தவிர 100% சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்கவில்லை என்றால், அவர் கண்டிப்பாக அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு ஏகத்துவவாதியாக அங்கீகரிக்கப்படவே மாட்டார். இதை இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய பேச்சு வழக்கில் நாம் சொல்லுவோம், அல்லாஹ் சொன்னதை கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கட்டுப்படணும்னு சொல்லுவோம்ல, எல்லாருமே இப்படித்தான் சொல்லுவோம். கரெக்டா சொல்றதா இருந்தா அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கட்டுப்படணும், தூதர் சொன்னதை கட்டுப்படக்கூடாது, முகமது அவர்கள் சொன்னதை கட்டுப்படக்கூடாது. அதுதான் குர்ஆன் சட்டமியற்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வும் சட்டம் இயற்றுவாங்கன்னு சொன்னா போட்டிக்கு ஆளை பாட்டிட்டீங்களே. ரசூலுல்லாஹ் முகமது அவர்களால் தனிப்பட்ட முறையில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவே இல்லை. முகமது நபியை எப்படி பின்பற்றுகிறோம்? அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ் சொன்னதை திரும்ப சொல்வார்களே, அதைத்தான் நாம் பின்பற்றி நடக்க முடியுமே தவிர சொந்தமாக சுயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்பனை செய்து நீங்க இப்படி போங்க, அதுல அப்படி நடந்துக்குங்க, இப்படி தொழுவுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க என்று சொந்த கற்பனையில் ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கவே. நபிகள் நாயகத்துக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது. நீ எத்தனையோ பார்க்கலாம், எத்தனையோ ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பல விஷயங்கள் எடுத்துக்கங்க. பல கட்டங்கள்ல அவங்க அல்லாஹ் செய்தி சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுக்கிட்டு இவங்களா சில சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா? நம்முடைய தூதர் தானே சொல்லி இருக்கிறாங்க, நம்முடைய நேசத்துக்குரிய அடியார் தானே சொல்லி இருக்கிறாங்க, சொல்லிட்டு போகட்டுமே உணர நாள சட்டம் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்றது செல்லுபடி ஆகாது, அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதை நான் கண்டிக்கிறேன், நான் சொல்றதுக்கு முந்தி நீங்க முந்தி கொண்ட மாதிரி முந்தினீங்கன்னா என்னுடைய தண்டனை தான் உங்களை வந்து சேரும் என்ற அளவுக்கு சொல்றான் என்றால், வலவுத்த கவ்வலா அலைனா பஅதல் அகாவில் லா அഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه البتين فما منكم من احد عنه حاجزين. வலவுத்த கவ்வலா அலைனா பஅதல் அகாவில், நபியே நாம இப்ப உங்களுக்கு சொல்லிட்டோம், நாம சொன்னதுல நீங்களா எடுத்தையாவது கொஞ்சம் சேர்த்தீர்கள் என்றார். உங்களுடைய விருப்பத்தை போட்டு இது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அவன் சொல்லிட்டான்,
நம்ம தானே பிராக்டிக்கலா பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதனால நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோமே என்று நீங்கள் சுயமாக ஏதேனும் சட்டம் இயற்றினால் நபியே உங்களை நாம் நம்முடைய வழக்கரத்தால் பிடிப்போம், சும்மல கத்தானா மினுல் வத்தீன், நாடி நரம்பை தண்டித்து விடுவோம், துண்டித்து விடுவோம். எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னத்தையாவது சொன்னீங்கன்னா காலை வெட்டி போடுவோம், நரம்புகளை துண்டித்து விடுவேன் என்கிறான். எதற்கு இந்த அளவுக்கு கடுமை காட்ட வேண்டும்? எதுக்குன்னா இந்த கருத்து சொல்வதற்கு தான். சட்டம் இயற்ற ரைட்ஸ் எனக்கு தான், என்னுடைய ரசூலா இருக்கலாம், ரசூலுடைய வேலையை தான் செய்யணும். ரசூல்னா என்ன? தூதராக தான் செயல்படணும், அவரே பிரதமராக செயல்படக்கூடாது. நம்ம நாட்டில இருந்து ஒரு தூதர் புருணைக்கு வருகிறார் என்றால் இங்க வர்றவர் எப்படி இருக்கணும்? நம்ம நாட்டினுடைய தூதராகத்தான். நம்ம நாட்டினுடைய மந்திரி என்ன சொல்கிறாரோ, நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை எடுத்து சொல்லக்கூடியவராக தான் இவர் இருக்க வேண்டுமே தவிர இவராக புதிய சட்டங்களை உருவாக்கி அங்கே சொல்லப்படாத விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கோ கையெழுத்திடுவதற்கோ இவருக்கு தகுதி இல்லை என்று சொல்வோமே, அத மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகத்தான் செயல்பட வேண்டுமே தவிர அல்லாஹ்விற்கு இருக்கிற சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ள கூடாது என்று அப்படி எடுத்தால் தண்டனை, கடுமையான தண்டனை, நாடி நரம்புகளை துண்டிக்கிற அளவிற்கு கடும் வேதனை அவர்களை வந்து சேரும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கைக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கவும் செய்கிறது. ரசூலுல்லாஹ் அறியாமையினால அவசரப்பட்டு பலகீனத்துல டக்குனு முடிவெடுக்கிறாங்க. அப்படி 2-3 கட்டங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் சும்மா வேடிக்கை பார்க்கவே இல்லை. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர்க்களத்துல கலந்து கொண்டு நமக்கு எல்லாம் தெரியும். பத்ர் யுத்தம் என்பது எவ்வளவு முக்கியமான யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றுல அதற்கு நிகரான ஒரு யுத்தத்தை, அதிலே பெற்ற வெற்றிக்கு நிகரான ஒரு வெற்றியை வேற எந்த ஒரு போர்க்களத்திலையும் நாம காட்டவே முடியாது. ஏன்னு கேட்டா அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற வெற்றி. ரசூலுல்லாஹ் அப்பதான் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க? முடிஞ்சு போச்சு, இனிமே மக்காக்காரனுடைய தொல்லை இல்ல, நிம்மதியா நம்ம மதீனாவுல போய் ஒரு இஸ்லாமிய கொள்கை பிரச்சாரத்தை துவக்குவோம், எல்லா நாடுகளுக்கும் மார்க்கத்தை சொல்லுவோம் அப்படின்னு முடிவெடுத்து நிம்மதியா வந்து உட்கார்ந்து 2 வருஷம் கூட ஆகல. ஹிஜ்ரி 2வது வருஷமே அங்க போய் நிம்மதியா இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எல்லாம், விடக்கூடாது அப்படின்னு திட்டம் தீட்டிக் கொண்டு பல இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வழி இல்லாமல் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். எப்படி எதிர்கொள்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் படையை திரட்டிக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே பயமா இருக்கிறது. லேசா உள்ளத்துல சலனம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டா எதிரி படையினருடைய வீர பலம் அப்படி இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பலவீனம் அப்படி இருக்கிறது. முஸ்லிம்கள் தரப்புல ஆக ஒரு நம்முடைய வார்த்தையில சொல்றதா இருந்தா ஆக மட்டமான ஒரு படையணி. இவங்களுக்கு திரட்டி ஒரு அணி இருக்கிற எவ்வளவு மட்டம்னு சொன்னா எண்ணிக்கையில மட்டம். அவங்க 1000க்கு மேல இருக்கிறாங்க, இவங்க 300 கிட்ட தான் இருக்கிறாங்க. 1000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தை 300 பேர் எப்படி எதிர்க்க முடியும்? அவ்வளவுதான் சட்னி ஆகிடுவாங்க. ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல 3 பேர் எதிராளி நிற்கிறான், இதுல யாரும் ஜெயிப்பா நம்மளே சாதாரணமா சொல்லிடுவோம், 10 பேர் நசுக்கி எடுத்துருவாங்க. அதே இந்த காலத்தில் வேண்டுமானால் எண்ணிக்கை கூட இருந்தா கூட பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஆயுதங்களை வச்சு தீர்மானிக்கிற காலம். எழுத்தாப்புல 1000 பேர் இருக்கலாம், நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம், நம்ம கையில நவீன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு பட்டனை தட்டி 1000 பேர் காலி பண்ணிடலாம். அந்த காலத்துல அப்படியா? ஒவ்வொருத்தருடைய உடல் பலம் தான் அந்த போராட்டத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கிற கட்டத்திலே இருக்கும். ஆள் பலம் மட்டும்தான் போராட்டத்திலே வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்த காலகட்டத்தில் எதிரிகள் 1000க்கு மேல இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 300க்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். எதிரிகளிடத்தில் இருக்கிறவர்களுடைய பலம் எப்படி இருக்கிறது? எண்ணிக்கை மட்டும் இல்ல, போரிடக்கூடிய அந்த பண்பு இருக்கிற அதுலயும் எதிரிகள் தான் மிகைத்திருக்கிறார்கள். ஏன்னா இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே வயது முதிர்ந்தவர்கள். அங்க இருக்கிறவங்க 30 வயசு 35 வயசு 40 வயசு ஜவான் மாதிரி போர்க்களத்தில் வந்து இருக்கிறார்கள். இங்க நிற்கிறார்கள் எப்படி நிற்கிறார்கள்? எல்லாம் ரிட்டையர்டு கேஸ். எந்த அளவுக்கு ரிட்டையர்டு? போர்படைக்கு தலைமை தாங்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தளபதிக்கு வயசு 50 கடந்துருச்சு. ரசூலுல்லாஹ் வயசு எத்தனை? பத்ர் போர் நடக்கிற நேரத்துல அவங்க நபி ஆனது 40 வயசு, அதுல 13 வருஷம் மக்காவில் இருந்திருக்கிறாங்க. மக்கா 40 13 53, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் பத்ர் யுத்தம் நடக்கிறது. 53 2 55 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தை நடத்துகிற பொழுது நபி அவர்களுடைய வயது 55.
நபிகளாருடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் 2 வயசு தான் முன்ன பின்ன. அவர் அது மாதிரி இந்த மாதிரி படையினுடைய மூத்த தளபதிகளாக தலகர்த்தர்களாக கருதப்படுகிற அத்தனை பேருமே ரொம்ப வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிற இத மாதிரி ஓட்ட ஆயுதம் உலகத்திலே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நுனி உடைந்த வாள்களை வைத்திருக்கிறார்கள், உடைந்து போன கேடயங்களை வைத்திருக்கிறார்கள், ஆயுதங்களிலே பலமில்லை. அதையும் தாண்டி போர்ல பங்கெடுப்பதற்குரிய வாகனங்கள் இருக்கிறது, வாகனங்களும் பற்றாக்குறை. எந்த அளவுக்கு வாகன பற்றாக்குறை, 300 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 300 ஒட்டகமோ 300 குதிரையோ இருந்தா கூட இண்டிவிஜுவலா ஒவ்வொருவரும் சண்டை போட முடியும். ஆனா ஒட்டகத்துடைய எண்ணிக்கை எவ்வளவு? 100 தான் இருக்கிறது. ஆளு 300 இருக்கிறாங்க, ஒட்டகம் 100 இருக்கு அப்படின்னா ஒரு ஒட்டகத்துல 3 பேர் உட்கார்ந்துருக்கணும். சண்டை போடும்போது கிடைக்காமா? சும்மா ஊர் சுத்த போகும்போது வேண்டுமானால் ஒரு ஆள் ஏறி பாரு, ஒரு ஆள் கீழே பாரு, போய்கிட்டே இருக்கலாம். படைக்குள்ள நின்று கொண்டு சண்டை போடக்கூடிய கட்டத்துல ஒவ்வொருவருடைய கையிலும் தனித்தனி வாகனங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா எதுக்கு ஆகும்? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவரு வாழை தூக்கி ஒருத்தர் வெட்டுறதுக்கு வாழை தூக்குறான்னு வச்சுக்குவோம். முந்தி எதிரில் நிற்கிற எதிரி சாகுறானோ இல்லையோ, பின்னாடி உட்கார்ந்து ஆளை செத்துருவார். அவர் தூக்குவார்ல, பின்னாடி உள்ள முதல்ல குத்திடும். இப்ப பெரிய மைனஸ் 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 பாத்தீங்கன்னா அவ்வளவு மைனஸ், எல்லா விதத்திலையும் மைனஸ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அன்றைக்கு முதல் நாள் இரவு நைட் நேரத்துல தன்னுடைய கூடாரத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்தி அழுகிற அழுகை இருக்கிறது. ஹதீஸ்களில் அந்த நிகழ்ச்சியை அப்படியே கண்களுக்கு முன்னால் கொண்டு நிப்பாட்டி படிச்சு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய அத்தனை பேருடைய கண்களையும் கலங்க செய்கிற வார்த்தைகளை நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கையேந்தி அழுகுறாங்க, அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத வலன் துஅபத் அபதா. இறைவா, இந்த படை அழிக்கப்பட்டால் இனிமேல் இந்த பூமியில் நீ வணங்கப்படவே மாட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேகரிச்சு இஸ்லாத்தை சொல்லி 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 எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தனோ அதுல பெரும்பான்மையான மக்களை கொண்டு நிப்பாட்டிட்டேன். இவங்களை எல்லாத்தையும் அழிச்சு விட்டனா இங்க யாரும் மிச்சம் இருக்கிறா? ஊருக்குள்ள குழந்தைகளும் முதியவர்களும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களை வச்சு எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது? முக்கியமான நபர்கள் அத்தனை பேர் கடற்கரை இருக்கிறாங்க. இறைவா, நீ தோல்வியை தந்துடாத அப்படின்னு கதறான். அவன் மேடையில் கிடக்கிற மேலாடை நழுவி விழுகிறது. கூடாரத்திற்குள்ளே நுழைகிற அபூபக்கர் சித்திக் பார்க்கிறார்கள். நபிகளாருடைய கண்களில் இருந்து கொட்டுகிற கண்ணீரை பார்த்துவிட்டு, அவர்கள் வாயிலிருந்து வருகிற அந்த கடுமையான வார்த்தைகளை பார்த்துவிட்டு, கீழே விழுந்து கிடக்கிற அந்த மேலாடையை தூக்கி நபிகளாருக்கு போர்த்தி விட்டு அபூபக்கர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, போதும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய அளவுக்கு கேட்டுவிட்டீர்கள், கேட்க வேண்டிய விதத்திலே கேட்டுவிட்டீர்கள். அல்லாஹ் நமக்கு தோல்வியை தர மாட்டான், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நமக்கு வெற்றியை தான் தருவார் என்று சொல்லி ஒரு நபி அவர்களுக்கு அவருடைய தோழர் ஆறுதல் சொல்லுகிற தேவை. நபிகள் நாயகம் உலகத்துக்கு ஆறுதல் சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அவருடைய நண்பர் ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு நிலைமை ரொம்ப உஷ்ணமா இருக்கிறது, விபரீதமா இருக்கிறது. என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான கட்டத்துல போய் படையில மறுநாள் காலையில் சந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு படையை உலகத்துல வெளியே இருந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து இங்கே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று கேட்டால், ஆராய்ச்சி செய்கிற யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம் படை தோக்க போகிறது, எதிரி படை ஜெயிக்க போகிறது, எல்லாருமே சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில போர்க்களத்துல சந்திக்கிறாங்க சொல்லலாம். சந்திச்சா சண்டை நடக்கிறது, கடுமையாக நடக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு யாருமே நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று எண்ணம் கொள்ளாத நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தருகிறார். அந்த வெற்றியை நினைத்து நினைத்து சஹாபாக்கள் பெருமிதமும் பூரிப்பும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த வெற்றியை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துறான் தெரியுமா? எண்ணிக்கையில கம்மி, பலத்துல கம்மி, ஆயுதத்துல கம்மி, வாகனத்துல கம்மி, எல்லாவற்றையும் மைனஸ். ஆனாலும் உங்களை இந்த உலகத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி வீரர்களாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். இறைவனுடைய உதவி உங்களுக்கு சேரும் என்று சொல்கிறான். மறுநாள் காலையில் உதவி வருகிறது. போர்க்களம் நடந்து முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, போர்க்களத்திலே எதிரி ஒருவரை சந்தித்தேன், என்னுடைய வாளை தூக்கி உயர்த்தி அவனது கழுத்தை வெட்டுவதற்காக கழுத்துக்கு பக்கத்திலே வாளை கொண்டு செல்கிறேன். என்னுடைய ஆயுதம் அவனது கழுத்தை பதம் பார்ப்பதற்குள்ளாக அவனது கழுத்து 2 துண்டாகி கீழே விழுந்து செத்து விட்டாரே, எப்படி நடந்தது என்று கேட்கிறார். நான் கைது வாழ வச்சிருக்கிறேன், நான் தான் வெட்ட போறேன், யாரும் வெட்டல, என்னுடைய சஹாபாக்கள் யாரும் கூட வெட்டல, நான் தான் வெட்டி அவனை வீழ்த்தணும். ஏன் வாழை தூக்கி ஓங்கி
அவர் கழுத்தை வெட்டுவதற்கு கழுத்துக்கு பக்கத்துல தான் வாடு போயிருக்கிறது. ஏன் வாடு படுறது கூடி தலை விழுந்துருச்சு எப்படி? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், வேறொன்றும் இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளித்தாரே. எப்படி? உங்களுக்கு அல்லாஹ் வந்து பி ஸலாசத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன், அணியணியாக தொடர்ந்து வருகிற 3000 மலக்குகளை 5000 மலக்குகளை உதவிக்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த கட்டளை என்ன தெரியுமா? இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி, மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் போர்க்களத்திற்குள்ளே புகுந்து எதிரிகளின் பிடரிகளை வெட்டுங்கள். குர்ஆன் அப்படியே சொல்லி அனுப்பியிருக்கான். மலக்குமார்களை என்ன ஆடுற சொல்றார்? குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்கு மலக்குகள் அனுப்புவான், நன்மாராயம் சொல்வதற்கு மலக்குகள் அனுப்புவான், பூமியை தலைகளை புரட்டி அடிக்கிறதுக்கு மலக்குகள் அனுப்புவான். இப்ப அல்லாஹ் எப்படி அனுப்பி வைக்கிறான்? மலக்குகளே களத்துக்குள்ள போங்க, எதிரிகளை பிடரிகளை வெட்டுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட்டு அனுப்பி வச்சானே. வாழை வெட்டுறதுக்கு முந்தி அவன் தலையை மலக்கு வெட்டிட்டாரு. நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி. வரலாற்றில் ஒரு பெரிய பெருமாண்டத்தை, பேர் அதிர்ச்சியை உலகம் முழுவதிலும் ஏற்படுத்தி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு உலக அரங்கத்தில் ஒரு பெரிய மகத்தான அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு போர் பதில் போர். போர்லாம் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டாங்க, எதிரிகள் கையில் இருக்கிறாங்க. இந்த எதிரிகளை பத்தி என்ன முடிவெடுப்பது? கிடைத்திருக்கிற எல்லா எதிரிகளும் முஸ்லிம் படை வீரர்களுக்கு சொந்தக்காரர்கள். எல்லாமே மக்காவோட சொந்தம் தானே, எல்லாம் சொந்தக்காரணும். யாரை பார்த்தாலும் அண்ணனா இருப்பார், தம்பியார் படிச்சுப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பாரு, இந்த மாதிரி சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யறது? எதிரிகள் கிடைச்சிட்டாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நஷ்டீடு வாங்கிட்டு விடுதலை பண்ணிடுவோம். உமர் இடத்துல வருகிறார், உமரை நீங்க என்ன சொல்றீங்க? நஷ்டீடு வாங்கிட்டு விடுதலாம். களவாணி பேரும் எவ்வளவு கெட்ட காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் நம்ம ஊரை தான் அடிச்சாங்க, நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல. நம்ம ஊரை விட்டு ஓடி வந்து பக்கத்து நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறோம். இங்க கூட முஸ்லீம்கள் வாழக்கூடாது என்று முடிவெடுத்து நம்மை கருவறுப்பதற்காக வேண்டி படை திரட்டி வருகிறார்கள் என்றால் இவர்களை உயிரோடு நம்ம திரும்ப அனுப்புறதா? ஒரு பேரை வச்சிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் மரண தண்டனை. அந்த தண்டனை எப்படி கொடுக்கணுமா அதையும் சொல்றாரு. தண்டனை கொடுக்கணும். தண்டனை கூட ஒட்டுமொத்தமாக யாரோ ஒருத்தர் என்று கொண்டு நிறைவேற்ற கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் சொந்தக்காரன் வந்திருக்கான். என் தம்பி ஒருத்தர் வந்திருக்கான், என் தம்பிக்கு மரண தண்டனை கொடுக்கிற பொறுப்பு என் கையில போங்க. உங்க சித்தப்பா மகன் வந்திருப்பான், அவனை கொல்லக்கூடிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. அபூபக்கருடைய மகன் வந்திருக்கிறான், அவனை மரண தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அபூபக்கருக்கு சார்ந்தது. எவ்வளவு கடுமை பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய சொந்த பந்தங்கள் குறுக்கே வந்து நின்றால் கூட எனக்கு சொந்த பந்தங்கள் தெரியாது, அல்லாஹ்வின் மார்க்கம் தான் என் கண்களுக்கு தெரியும் என்பதை உறுதிபட தெளிவுபடுத்துகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு ஆவேசமா சொல்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கணும். என்னப்பா இது சொந்தக்காரங்களா வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு ஏதாவது நஷ்டீடு வாங்கிட்டு விட்டுருவோம். அபூபக்கர் சொன்ன மாதிரி நஷ்டீடு கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் முதல் நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் சந்திப்பதற்காக வருகிறார். வந்தா அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு கூட எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு ரெண்டும். பார்த்துக்கிட்டு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்கிறாரு, ஏதாவது சொல்லுங்க, அழுகக்கூடிய மேட்டர் நானும் சேர்ந்து அழுவும்ல அப்படின்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கி வைத்திருக்கிறான், மா கான லி நபியின் அய்யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். எந்த ஒரு நபிக்கும் தகுதி கிடையாது பூமியில் அவர்களின் கைகளில் கிடைத்துவிட்ட எதிரிகளை கருவறுக்காமல் மிச்சம் வைப்பதற்கு. எந்த நபிக்கும் தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. துரீதுன அரள துன்யா, நபியே நீர் உலகத்தின் பங்களிப்பை விரும்புகிறீரா? வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் மறுமையின் பங்கை விரும்புகிறான். இவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. நம்மளை பார்த்து சொன்னா என்ன உலகத்துக்கு ஆசைப்படுறியா, காசுக்கு ஆசைப்படுறியான்னு கேட்டா நம்ம ஜீரணிச்சுக்குவோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், துரீதுன அரள துன்யா, உலகத்துக்காக வேண்டி விரும்புறீங்களா? சொந்தக்காரன் நஷ்டீடு வாங்கினா காசு கிடைக்கும், காசை வச்சு கவர்மெண்ட் நடத்தலாம், என்ன கணக்கு? இந்த மாதிரி நீங்க செஞ்ச தப்பு இருந்தாலும் நீங்கள் செய்திருக்கிற இந்த தவறை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தப்பு நடக்கக்கூடாது என்று கடுமையாக கண்டித்து வசனம் இறக்கி வச்சிருக்கிறான்.
இப்ப இந்த செய்தி சொல்லக்கூடிய இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி எது? இதுல நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல சமுதாயத்தை கவனத்துல கொண்டு பல்வேறு விஷயங்களை யோசிச்சு பலரிடத்துல ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவை அல்லாஹ் என்ன செய்கிறான்? முடிவெடுக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நான் முடிவெடுப்பேன், நான் அல்லவா சட்டம் சொல்லுவேன், நான் சொல்லக்கூடிய சட்டத்தை அல்லவா நீங்க கேட்க வேண்டும். நான் என்ன சொல்றேன்னு தெரிந்து கொள்ளாமல் வஹி வருவதற்கு முன்பாக நீங்களாக இந்த முடிவை எப்படி எடுக்கலாம் என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரம் நபிகளாருக்கு கிடையாது என்பதை இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் மீண்டும் ஒரு தடவை உலகத்திற்கு உணர்த்துகிறான். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட சொந்தமாக மார்க்க சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கவே இல்லை. இன்னும் பல உதாரணங்கள் பார்க்க நிறைய இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவ்வளவோ விஷயங்களை சாப்பிடாதீர்கள் என்று தடுத்திருக்கிறார்கள். பன்றி இறைச்சி சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி படையல் செய்த பொருட்களை சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். ரத்தத்தை சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். செத்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். நாட்டுக்கழுதையை சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். கீழ் கிளைத்து உண்ணக்கூடிய பறவைகளை சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். கோரை பல்லுள்ள விலங்குகளை சாப்பிடாதீர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடாது என்று தடை செய்த விஷயங்கள். இப்படி தடுத்த ரசூலுல்லாஹ் இதை எந்த அடிப்படையில் தடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் தடுத்தார்களா? அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று தடுத்தார்களா? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் தான் தடுத்தாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. சாப்பாடு வைக்கப்படுகிறது. ஹாலித் பின் வலீத் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதுக்காக கையை கொண்டு போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளைங்க சொல்றாங்க, என்ன சாப்பாடுன்னு சொல்லிடுங்க. எப்போதுமே ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம், ஒரு உணவு வைக்கப்பட்டால் அந்த உணவு என்ன உணவு, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு விவரம் கேட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒண்ணுமே கேட்காம சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே சாப்பிடுற கையை கொண்டு போறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, என்னன்னு கேட்டுக்கீங்க, உள்ள இருந்து செய்தி வருகிறது, உங்களுக்கு உடுப்பு கறி வச்சிருக்கிறோம். கையை கொண்டு போற சொல்ல கையை எடுக்கிறாங்க. உடுப்பு கறியா? பக்கத்துல ஹாலித் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உடுப்பு கறின்னு ஹராமா, திங்க கூடாதா? நபிகளார் பதிலளிக்கிறார்கள், ஹராம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வாழ்ந்த ஊர்ல உடுப்பு கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அதனால எனக்கு பிடிக்கல. உடனே ஹாலித் அவர்கள் நபிகளாருக்கு வைக்கப்பட்ட உடுப்பு கறியை சேர்த்து வைத்து சாப்பிட்டு முடிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பன்றியை சாப்பிடாதீங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு, ரத்தத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்ல தெரிந்த ரசூலுல்லாஹ்வுக்கு உடுப்பு கறியும் சாப்பிடாதீங்க என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துரும்? ஒரு பட்டியலை சேர்த்து போட்டுக்கலாம் தானே? ஏன் சொல்லல? அது அல்லாஹ்விடமிருந்து வந்துச்சு. ரத்தத்தை சாப்பிடாதீங்க என்ற சட்டம், பன்றியை சாப்பிடாதீர்கள் என்ற சட்டம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டது. ஆனால் உடுப்பு கறியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லலையே. எனக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காவிட்டாலும் கூட அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்ல முடியும் என்று முடிவெடுத்தார்கள். அதுதான் நமக்கான ஆதாரம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமா சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வதை தவிர வேறு யாருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்க முடியாது என்று சொன்னால், இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை 100% கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ் சொன்னதை தவிர வேறு யாரை சொன்னாலும் கேட்க மாட்டோம், அது உறுதியா நிற்கிறோமா? யாரை எல்லாமோ பின்பற்றக்கூடிய ஆட்களா மாறி போயிட்டோமே. நாம என்ன தௌஹீத்வாதி? பல பேர் சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய தோழர்களையும் பின்பற்றலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? சஹாபாக்கள் சொன்னா என்ன, ஃபாலோ பண்ணுறா என்ன? சஹாபாக்கள் தொழுது மாதிரி தொழுவுங்க, சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்ததை புரிஞ்சுக்குங்க, அவங்க காட்டி தந்த மாதிரி வாழ்க்கையை நடந்து கொள்ளுங்கள். நபிகளாருடைய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை பின்பற்ற முடியாது என்று சொன்னால், சஹாபாக்களுடைய சொந்த வாழ்க்கையை எப்படி பின்பற்றி நடக்க முடியும்? இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த பல்வேறு தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், இமாம்கள், அவர்களெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் ஹனஃபி இமாம் சொல்றதை கேட்போம், நாங்கள் ஷாஃபி இமாம் சொல்றதை கேட்போம், நாங்கள் ஹம்பலி இமாம் சொல்றதை கேட்போம், நாங்கள் மாலிகி இமாம் சொல்றதை கேட்போம், எங்களுடைய மதுஹப் இமாம்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்று சொல்லி, இமாம்களை சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இமாம்களுக்கு இருக்கிறது தூக்கி தலையில வச்சுட்டாங்களே. ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் கண்டிச்சான். அப்ப இந்த இமாம்களை சட்டம் இயற்றக்கூடியவர்கள் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று நாம சொன்னால், நம்மை அல்லாஹ் விட்டு வைப்பானா?
நாம போகக்கூடிய பாதை கரெக்டு தானா? நாம நிஜமாவே லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது உண்மையா? வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று சொன்னவன் அதில் நாம உறுதியா நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, வாய் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது, வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கவே இல்லை. சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்கிறார்களே, கேட்டா என்ன சொல்லுவாங்க? சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக்கு உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகளாரால் நற்சான்று கொடுக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, உண்மைதான். இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அதுக்காக அவர்கள் மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக மாறிவிடுவார்களா? பெரிய ஆளா மறுக்கவே இல்லை, பெரிய அறிவாளி, பெரிய ஜீனியஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்களோ அதுக்கு நிகராக அந்த கருத்துக்கு ஒத்த வகையில பல நேரங்களில் அல்லாஹ் சட்டம் இயற்றி இருக்கிறான். பல இவங்க சொன்னேன், பத்ர் யுத்தத்துல வசனம் எப்படி வந்துச்சு? உமர் என்ன சொன்னாலும் அது மாதிரி இருந்துச்சு. உமர் என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் மரணங்களை கொடுக்கணும்னு சொன்னார்ல, உமர் சொன்ன மாதிரி தான் அல்லாஹ்வுடைய வசனமே இறக்கி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் கூட அதற்காக மார்க்கத்தின் சட்டத்தை தீர்மானிக்கிற, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிட முடியுமா? முடியவே முடியாது. உமர் அவர்களுடைய காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட முறையில் ஹஜ் செய்வதற்கு தடை விதித்தார்கள். ஹஜ்ஜில் 3 விதம் இருக்கிறது. தமத்து என்ற ஒரு ஹஜ் இருக்கிறது, கிரான் என்ற ஒரு ஹஜ் இருக்கிறது, இஃப்ராத் என்ற ஒரு வகை இருக்கிறது. 3 வகை. அது என்ன 3 வகை அப்படின்னா, இஃப்ராத்னு சொன்னா ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை மட்டும் முடிச்சுட்டு வந்துருவாங்க, இதுக்கு பேரு இஃப்ராத். கிரான் என்று சொன்னால் நான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து முடிக்கிறேன் அப்படின்னு இஹ்ராம் அணிந்து 2ஐயும் சேர்த்து செய்வது. தமத்து என்று சொன்னால் முதல்ல உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து உம்ராவை செய்து முடித்து விட்டு அதுக்கு பிறகு இஹ்ராமை களைந்து விட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுடைய காலம் வந்த உடனே ஹஜ் செய்து முடிப்பது. இதுக்கு பேர் தமத்துன்னு பேர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த தமத்து முறையில் ஹஜ் செய்யாதீங்க, அதை நான் விரும்பல, அதை நான் தடுக்கிறேன் என்று தமத்து முறையில் ஹஜ் செய்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்கிறார்கள். அவருடைய மகனிடத்தில் ஒருத்தர் போய் கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா பின் உமர், அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறாரு, உங்க தாப்பனாரு தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது சரிதானா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அப்துல்லா பின் உமர் கேட்கிறாங்க, நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை அனுமதித்து என்னுடைய தந்தை அந்த காரியத்தை தடுத்திருந்தார், நீ அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவாயா அல்லது என்னுடைய தந்தையை பின்பற்றுவாயா கேட்கிறார். அப்ப வந்தவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஃபாலோ பண்ணுவேன். உடனே இவர் பதில் சொல்றார், அப்படியானால் தமத்து முறையிலே ஹஜ் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலாம் என்று சொன்னதை என்னுடைய தந்தை தடுத்தால் நீ செய்யாமல் விட வேண்டுமா என்று அவருக்கு பதில் சொல்லி அனுப்புகிறார். என்ன விளங்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் கூட விளங்கி வைத்திருந்தார்கள், நம்முடைய தந்தைக்கு அல்லாஹ்வுடைய தோழருக்கு இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப பெரிய அந்தஸ்தை பெற்ற உமர் அவர்களுக்கு மார்க்கத்தின் பெயரால் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை புரிந்திருந்தார்களா இல்லையா? அந்த புரிதல் நமக்கு இல்லாத காரணத்தினாலதான் மதுஹபுகளின் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம், இமாம்களின் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம், தரீகாக்களின் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம், சஹாபாக்களின் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம். எனவே நிஜமாக நாம தௌஹீத்வாதிகள் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எதை நமக்கு கட்டளையிட்டானோ அதை மட்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் கடைபிடிப்பேன். அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த உலகத்திற்கு கேட்டு சொன்னார்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். அதை தவிர வேறு யாரு சொன்னதையும் எவ்வளவு பெரிய அறிவாளி சொன்னதையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு உறுதி எடுத்தால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவர் ஏகத்துவாதியாக இருப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட தௌஹீத்வாதிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்.